ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் ரொம்ப நாளாகவே இந்த கண்டென்ட் கிரியேட்டே இருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு ஹீல் பண்ண சில மூமெண்ட்ஸை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டே இருந்தார். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இன்னும் நம்ம பார்க்க போகிறது விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு ஹீல் பண்ண சில மூமெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேது என்பவர் பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் விஷ்ணுடைய அன்பு, பாசம், நேசம், அவங்களுடைய இந்த காதல், அவங்களுக்குள்ள இருக்க இந்த ஒற்றுமை, இதை பற்றி தான் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டே இருந்தார். அதை லைட்டாக இதை பற்றி பேசிப்பேன். அண்ட் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக தனி வீடியோவை கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிவா அண்ட் விஷ்ணு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டோட்டல் சுப்ரீம். ஒட்டுமொத்த மல்டிவர்ஸ் மட்டும் கிடையாது, ஆம்னிவர்ஸுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் டோட்டல் சுப்ரீம்ன்றதுனால இவங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. இவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மூவ்மெண்ட் அப்படின்ற விஷயமே தேவை கிடையாது. இருந்தாலும் ஒற்றுமை பற்றி விளக்குவதற்காகவும் மனிதர்களும் மற்ற ஜீவராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையோட மகத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் ஒரு சுப்ரீம் கார்டு இன்னொரு சுப்ரீம் கார்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பிளானிங் தான். சிவனுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயமே தேவை கிடையாது. பிகாஸ் அவர் கண்ட்ரோலில் தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் எல்லா யூனிவர்ஸுமே அவர் கண்ட்ரோல் தான் இருக்குது. டோட்டல் ரியாலிட்டியுமே ஒரு கண்ட்ரோல் தான். அப்படி இருக்க பட்சத்தில் அவர் ஹெல்ப் பண்ணுற விஷயம் தேவை கிடையாது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுற விஷயம் ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க, ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்காக புராண கதைகளே நம்ம கருத்துக்கள் எடுத்துக்காக தான். ஸோ நம்ம கதைகள் படிக்கும் போது, கடவுள் கதைகள் படிக்கும் போது அதில் நம்ம சில கருத்துக்கள் எடுத்துப்போம். அந்த கருத்துக்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா சில மூமெண்ட்ஸ் அவங்க வேணும்னே பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு பண்ண சில மூமெண்ட்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த பத்மாசுரன் ஸ்டோரி. பத்மாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமன் இருந்திருப்பான். இவனுடைய மோட்டிவே பார்த்தீங்கன்னா தான் ஒரு சுப்ரீமாக மாறணும் அப்படின்ற மாதிரியும், அண்டு கோடஸான பார்வதி தேவியை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எய்மில் இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவாவை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூட எய்மில் இருப்பான். அவன் எப்போ தேவி பார்வதியை கல்யாணம் பண்ணி நினைக்கிறானோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போவே பார்த்தீங்கன்னா அவன் ஆல்மோஸ்ட் ஒரு முட்டாள் மாதிரி. பிகாஸ் கற்பனையே பண்ண முடியாத விஷயத்தை கூட என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறவன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முட்டாள் தான். பிகாஸ் அதை அவனால் பண்ணவே முடியாது. அதை பண்ணவே முடியாத விஷயத்தை நான் அடையணும்னு நினைக்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவன் முட்டாள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு முட்டாளான ஒரு கேரக்டர் தான் இந்த பத்மாசுரன். பட் இருந்தாலும் பயங்கரமாக கொடுமையான தவம் இருக்கிறான். அந்த தவம் இருந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். ஈசனுக்கு எல்லாமே தெரியும், இவன் என்ன திங்க் பண்ணுறான், இவன் மோட்டிவ் என்ன எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் அவன் முன்னாடி காட்சி கொடுக்குறாரு. பேசிக்காக எப்பவுமே ஒரு ஒளி வடிவத்தில் தான் காட்சி கொடுப்பாரு, ஜெயின்சாட்டிக்காக ஒளி வடிவத்தில். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவன் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி வடிவத்தில் காட்சி கொடுக்குறாரு. ஈசனும் மனமகிழ்ந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. அவன் கேட்குற வரம் பார்த்தீங்கன்னா, நான் எதை கை வச்சாலும் அது அழிஞ்சிடும், ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் டிஸ்ட்ரக்ஷன். நான் பார்த்தீங்கன்னா எதை கை வச்சாலும் அது அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஈசனும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் செக் பண்ணி பார்க்கணும்னு கேட்குறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈசன் சரி நான் செக் பண்ணி பார்த்துக்கப்போ ஏதாவது பொருள் மேலே கை வச்சுக்கப்பான்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் நம்ம பத்மாசுரன் பார்த்தீங்கன்னா வரம் கொடுத்த தலையில கை வைப்பேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வரம் கொடுத்த ஒரு தலையில பார்த்தீங்கன்னா கை வைக்க போகிறாரு. ஸோ வரம் கொடுத்தவரை அழிக்க பிளான் பண்ணுறாரு. ஸோ பிளானிங் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஈசனை டிஸ்ட்ராய் பண்ணுறது தான். பட் சிவாக்கு நல்லா தெரியும், தான் மேலே கை வச்சிட்டான் அப்படின்னா அந்த வரம் பொய்யாகிடுன்றதுக்காக, தான் கொடுத்த வரம் என்றைக்குமே பொய்யாகக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுவார். மீன்ஸ் அதாவது அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுவார். உடனே என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா, அதாவது பத்மாசுரன் நினச்சிக்கிறார் அப்படின்னா, தன்னை பார்த்து பயந்து போய் தான் ஈசன் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறான். ஸோ ஈசனை தேடுறான். ஸோ தேடி பார்த்தீங்கன்னா அவர் எப்படியாவது அழிச்சே ஆகணும், அவர் தலையில் கை வச்சே ஆகணும்னு சொல்லி அவரை தேடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சின்னதாக மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை கூப்பிடுறாரு. விஷ்ணு பகவானுக்கு தெரியும் இல்லையா நடக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே விஷ்ணு பகவான் பார்த்தீங்கன்னா பத்மாசுரன் தேடிட்டு இருக்கும்போது ஒரு அழகான ஒரு பெண் வடிவத்தில், பெண் ரூபத்தில் அங்கே செல்றாரு. அந்த பெண்ணை பார்த்து பத்மாசுரன் மதிமயங்கி ரொம்ப அழகாக இருக்காதுன்னு சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா மோகினி வடிவத்தில் இருந்த விஷ்ணு பகவான் என் கூட ஈக்குவலாக டான்ஸ் யார் ஆடுறாங்களோ அவங்கள நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பத்மாசுரனும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஈக்குவலாக டான்ஸ் ஆடுறான். அண்ட் அவன் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறான். மோகினியை வைக்க வைக்கிற தகவலில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறான். பட் அப்படி டான்ஸ் ஆடும்போது அந்த மூமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணும்போது அவங்க கையெடுத்து அவங்க தலையில் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பத்மாசுரனும் அவங்க கையால் பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் வச்சிடறான். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா பத்மாசுரன் டிஸ்ட்ராய் ஆகிடுறான். இறைவன் கொடுத்த வரம் உண்மையாடுது. இந்த இடத்துல விஷ்ணு பகவான் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கதை மேலே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், சிவபெருமான் பிரம்மனுடைய தலை வெட்டின ஸ்டோரியாக தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு புக்ஸில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான வேர்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பிரம்மதனுடைய 5வது தலை வெட்டினதுக்கு அப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மகஷ்டி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷம் பிடிச்சிடும். அதாவது ஒரு பிராமண கொண்ட பாவம் பிடிச்சிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு ஒரு தோஷம் பிடிச்சதுனால அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிடும். அவரால் பார்த்தீங்கன்னா அந்த மண்டவோட பிரம்மனோட
கட்டப்பட்ட அந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போகவே போகாது. இதை எப்படியாவது போகுன்றதுக்காக அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, மகாவிஷ்ணுகிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்லுவார், நீங்கள் இதுமாதிரி ஒரு உணவை கிரியேட் பண்ணி அதுக்கிட்ட வச்சுருங்க, அதை சாப்பிட வரும்போது அதை அழிச்சிருங்க, அதுக்கப்புறம் நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசனை குளிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு பகவான் ஹெல்ப் பண்ணியிருப்பார், அதாவது சொல்லியிருப்பார். இதை கேட்ட அம்மனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டை பண்ணுவாங்க. ஸோ விஷ்ணு பகவான் சொன்ன மாதிரி அவங்க செய்வாங்க. அதேமாதிரி இந்த மண்டபத்தை அழிச்சிருவாங்க. பிரம்மகஸ்தி தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈசனை வெளியில் கொண்டு வந்துருவாங்க அம்மன். இந்த ஒரு ஸ்டோரி இருக்கும். பட் இந்த ஸ்டோரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. பிரம்மனுடைய 5வது தலையை வெட்டினது ஈஸ்வரன் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் சிவன் கீழே தாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், எல்லா கண்ட்ரோலுமே அவர் தான். அவர் நினச்சார் அப்படின்னா தோஷம் அப்படின்ற விஷயமே இல்லாமல் பண்ண முடியும். இந்த முழு பிரபஞ்சத்துலையுமே தோஷம் இல்லாமல் அவரால் பண்ண முடியும். அவர் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபெக்டே ஆகாது. எந்த ஒரு நோயோ எந்த ஒரு தோஷமோ எந்த ஒரு சாபமும் அவரை அஃபெக்ட் பண்ணாது. அவர் நினச்சா சாபன்ற விஷயத்தையுமே அழிச்சிடலாம், இறப்புன்ற விஷயத்தையுமே அவரால் அழிக்க முடியும், டைம் அழிக்க முடியும், எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான். அவருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம்ன்ற விஷயம்லாம் அஃபெக்டே ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரம்மகஸ்தி தோஷம் அப்படின்றது டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா குலை பாவம். ஒருவரை கொல்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோஷம் பிடிக்கும். இது மனிதர்களை ஒரு உயிரை கொள்கிறாங்க, மனுஷங்க மட்டும் கிடையாது, எந்த ஒரு உயிரத்தை நீங்கள் கொண்டாலும் அது பிரம்மகஸ்தி தோஷம்னு சொல்லுவாங்க. ஒரு உயிரை கொல்றது பாவம். பட் சிவாவுக்கு அது அஃபெக்ட் ஆகவே முடியாது. பிகாஸ் சிவா தான் த காட் ஆஃப் டிஸ்ட்ராயர். ருத்ரன் ஃபார்மில் அவர் தான் டிஸ்ட்ராயராக இருக்கார். அவர் தான் அழிக்கிறவரை. அவர் கண்ட்ரோலில் தான் மரணம்ன்ற விஷயமே நடந்துகிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் கீழே தான் லார்ட் யமாவே பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்கார். அப்படி இருக்க பட்சத்தில் அவருக்கு வந்து பிரம்மகஸ்தி தோஷன்ற விஷயம் எப்படி அஃபெக்ட் ஆக முடியும்? ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால கட்டத்தில் இது பேசப்பட்ட ஒரு ஸ்டோரியாகவும் எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரியாக தான் இருக்க முடியும். இது கண்டிப்பாக ஒரிஜினல் ஸ்டோரி கிடையாது. பட் இருந்தாலும் இது ஃபேக்காக இருந்தாலும் இந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணப்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டையும் ஒரு மூமெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஜமுகாசுரன் சொல்லக்கூடிய ஒரு டீமன் இருந்தான். ஸோ இந்த கஜமுகாசுரனும் நம்ம மூஷிகராஜன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான வரங்கள் பெற்றிருந்தாங்க. கஜமுகாசுரன் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான சிவபக்தன். சிவபெருமான வந்து தினமும் வழிபட்டு இருப்பான். எப்போதுமே நமக்கு ஒரு பலன் கிடைக்கும்னா கண்டிப்பாக நம்ம உழைப்புன்ற விஷயம் போடணும் இல்லையா? ஸோ பலன் தான் வரம் எடுத்துக்கலாம், உழைப்பு தான் தவம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கஜமுகாசுரன் நினைக்கிறாரு நம்ம தவம் இருந்த ஈஸ்வரன் கிட்ட இருந்து பல வரங்களை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி வரங்களை பெற ட்ரை பண்ணுறாரு. தவம் இருக்கிறாரு. தவம் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அங்கே வராரு. அப்போ ஒரு கேட்கக்கூடிய வரம் வந்து பார்த்தீங்கன்னா, இறைவா நீங்கள் என்னுடைய வயிற்றில் இருக்கணும், நான் சொல்கிற வரைக்கும் என் வயிற்றிலேருந்து நீங்கள் வெளியில் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஈஸ்வரனும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, ஏன்னா அவருக்கு தெரியல அப்படி நடக்க போகுது நான் ஓகேன்னு சொல்கிறாரு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஜமுகாசுரன் வயிற்றுக்குள்ளே போயிடுறாரு. ஈஸ்வரனே கஜமுகாசுரன் வயிற்றுக்குள்ளே இருப்பதனால எந்த ஒரு டீமனாலையும் எந்த ஒரு செலஸ்டியல் காடாலையும் எந்த ஒரு காடாலையுமே அவனை பீட் பண்ணவே முடியல. எந்த ஒரு பவரும் எந்த ஒரு வெப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஜமுகாசுரன் கிட்ட ஒர்க்கே ஆகலை. பிகாஸ் அவன் வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனே இருக்கார். டோட்டல் பவருடைய சோர்ஸே அங்கே இருக்கும்போது எந்த பவருமே அங்கே வேலை செய்யலை. அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவராலையும் ஒர்க் பண்ண முடியலை. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா தேவர்களும் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அம்மன் கிட்ட கேட்குறாங்க. பட் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூஷிகராஜனை எப்படியாவது பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிளானில் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி தன் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி கஜமுகாசுரன் வயிற்றுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் யாராலும் உங்களை பீடே பண்ண முடியாது, கஜமுகாசுரனை டிஃபிட் பண்ண முடியாது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் நாராயணுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இருந்தாலும் அம்மன் வந்து சொல்கிறாங்க. விஷ்ணு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு பகவான் ஒரு பெண் ரூபத்தில் அங்கே போகிறாரு. ஸோ நம்ம பத்மாசுரன் நம்ம கஜமுகாசுரனுடைய அந்த சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகிறாரு. விஷ்ணு பகவானும் நாரதரும் 2 பேருமே பெண் உடைத்து போகிறாங்க. தேவர்கள் அங்கே போகிறாங்க. அங்கே போய் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த சபையில் வந்து பார்த்தீங்கன்னா நடனமாடுவாங்களே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பாட்டை நம்ம பாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக நம்ம கஜமுகாசுரனும் சிவபக்தன்றதுனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பாட்டு பயங்கரமாக ஆடுறாங்க. ஸோ பாட்டு டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மயமான அந்த பாட்டை பாடும்போது, சிவபெருமானோட பாட்டை பாடும்போது எல்லாருமே மெய் சீர்த்துற அளவுக்கு அந்த பாடல் பாடுறாங்க. முக்கியமாக ஈசனே வெளியிலவா ஈசனே வெளியிலவான்னு சொல்லி அந்த பாட்டை பாடுறாங்க. ஸோ ஈஸ்வரனை அழைக்கிற மாதிரி அந்த பாட்டை பாடுறாங்க. இந்த பாட்டை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கஜமுகாசுரனும் மெய் செலுத்து போயிடுறான். தன்னை அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அந்த பாட்டை பாடுறாரு. ஈஸ்வரன் பாட்டில் மனம் மகிழ்ந்து தன்னையே அறியாமல் அவருமே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறாரு. அதாவது ஈசனே வெளியிலவா அப்படின்ற வார்த்தைகளை உச்சரிக்கிறாரு. ஸோ இது மூலிமா அந்த பாட்டை பாடி கேட்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அவரோட வயிற்றை கிழிச்சு, நம்ம கஜமுகாசுரனோட வயிற்றை கிழிச்சு வெளியில் வந்துடுறாரு. உடனே எல்லாமே அதிர்ச்சி ஆகிறாங்க, ஷாக்கிங் ஆகிறாரு. கஜமுகாசுரனும் வயிறு பிளந்து அப்படி கிடக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் டக்குனு அவன் சாகலை. உடனே ஈஸ்வரன்ட்ட கேட்குறான், என்ன இறைவா நான் சொன்னதானே வெளியில் வரும்னு சொன்னீங்க, எதுக்கு வெளியில் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்பா நீ தானப்பா சொன்ன ஈஸ்வரன் வெளியில் வான்னு சொல்லி, அதான்ப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு இது எல்லாமே விஷ்ணுடைய திருவிழாவில் தான் என்ன பிரெயின் வாஷ் பண்ணி
தானாக அந்த வார்த்தையை சொல்கிற மாதிரி அவர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் கஜமுகாசுரன் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் வேண்டும், நான் எப்போதும் உங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானும், நீ என்னதான் ஒரு அவசரமாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை ஆளுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் நீ முழுமையான கெட்டவன் இல்லைன்றதுனால உனக்கு நான் வந்து வரத்தை கொடுக்குறேன், நீ எப்போதும் என் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வரத்தை கொடுத்துட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருஷராஜன் ஸ்டோரி போகும், விநாயகர் பிறப்பாரு, முருஷராஜன் டிஃபீட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டோரி வேறு மாதிரி போகும். ஸோ இந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் விஷ்ணு பகவான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சிவபெருமான கஜமுகாசுரன் வயிற்றிலிருந்து வெளியில் வர்றதுக்கு விஷ்ணு பகவான் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கஜமுகாசுரன் இருக்காரு, இந்த கஜமுகாசுரனும் விநாயகர் வதம் பண்ண அந்த கஜமுகாசுரனும் டெக்னிக்கலாக வேறு. அது ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கஜமுகாசுரனோட ஹெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம விநாயகருக்கு தலையில் ஏனத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ இவனோட ஹெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஹெட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகிஷாசோட பையனான கஜமுகாசுரனை கொள்ளுவார். ஸோ அந்த கஜமுகாசுரனுக்கும் இந்த கஜமுகாசுரனுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது. ஒரே மாதிரி பேர்கள் இருக்கும், டெக்னிக்கலி வேறு கேரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிவபெருமானும் நாராயணனுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவங்களோட ஒற்றுமையை பற்றி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன நினைக்கிறாரு அவருக்கு தெரியும், அவர் என்ன நினைக்கிறேன் இவர் தெரியும். இவர் பண்ணுற விஷயத்திலுமே அவரும் அக்செப்ட் பண்ணிப்பார், அவர் பண்ணுற விஷயத்திலும் இவர் அக்செப்ட் பண்ணிப்பார். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சூரபத்மனுக்கு சிவபெருமான் 1008 பிரபஞ்சத்தை கொடுத்ததுக்கப்புறம் கிஃப்டாக கொடுத்து நீ ரூல் பண்ணிக்கப்பா அப்படி சொன்னதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாராயணகிட்ட முறையிடுறாங்க, என்னங்க இறைவா இப்படி பண்ணிட்டார், அவர் மல்டிவர்ஸே ரூல் பண்ண சொல்லிட்டாரு, இது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன், கவலைப்படாதீங்க, ஈஸ்வரன் எதை பண்ணாலும் அது சரிதான், அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷ்ணு பகவான் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் சூரபத்மன் நம்ம வைகுண்டத்தை அட்டாக் பண்ண வரும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவியை பயந்துருவாங்க. லட்சுமி தேவியை நினச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணலாம். பட் ஈஸ்வரன் கொடுத்துட்டு வரத்தை கொடுத்துட்டாரு. பட் விஷ்ணு பகவான் என்ன பண்ண போகிறாரு, சூரபத்மனோட பேட்டில் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவங்களே ஷாக்கிங் மூமெண்ட்டில் தான் இருப்பாங்க. அப்போ விஷ்ணு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சூரபத்மனுக்கு கிரீடியத்தை வழங்கி நீயே இந்த மல்டிவர்ஸை ரூல் பண்ணு அப்படின்னு சொல்லி அவருக்கு வரமும் கொடுக்குறாரு. அதாவது சிவன் சொல்லிட்டா நான் சொன்ன மாதிரி. ஸோ சிவன் சொல்லிட்டாரு, அப்படி இருக்க பட்சத்தில் நான் வந்து ஆப்போசிட்டாக நிற்க முடியாது, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீயே ரூல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்து லட்சுமி தேவி பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது சிவன் வரம் கொடுத்துட்டாருன்னா அது விஷ்ணு கொடுத்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒற்றுமைகளை பற்றியோ இவங்களோட அன்பை பற்றி நம்ம நிறைய பேசலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் விஷ்ணு பகவான் சரி இவங்களுக்கு வந்து ஐயப்பன் பிறந்திருப்பாங்க, இது எப்படி சாத்தியம், விஷ்ணு பகவான் பெண்ணா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோவில் இணைஞ்சிருப்பார், இது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கும், இது வந்து எப்படிங்க இது வந்து ஒரு கேம் மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு ஆண் பெண் விஷயம் கிடையாது, கடவுள்ன்றது ஒரு சுப்ரீம் பவர். அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் விஷயம் கிடையாது. விஷ்ணு பகவான் மோகின்ற ஒரு ஃபார்ம் எடுக்கிறாரு, விஷ்ணுவாக தான் இருப்பார், நாராயணன் அங்கே இருப்பார், எப்படி எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்காரு, அதே மாதிரி மோகினிக்குள்ளேயும் அவர் இருப்பார். அதே மாதிரி சிவபெருமான் சிவனாக தான் இருப்பார், இன்னொரு அவதாரம் எடுத்திருப்பார். அந்த அவதாரத்தை யூஸ் பண்ணி மோகினியும் அந்த சிவனுடைய அவதாரமும் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி ஐயப்பனை கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா தெரிஞ்சு பவர்ஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுறாங்க. மேபி அவங்க செக்ஷுவலாக இருந்தாலும் அது தப்பு கிடையாது, ஏன்னா அது டேரெக்டாக சுப்ரீம் காடோட ஃபார்ம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆணும் கடவுள் தான், பெண்ணும் கடவுள் தான். விஷ்ணு ஆணாகவும் இருப்பார், பெண்ணாகவும் இருப்பார். ஸோ அதனால் இது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு பகவானுடைய பெண் வடிவம் தான் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிசக்தியின் சுப்ரீம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுடைய ஃபீமேல் ஃபார்ம். அந்த ஆதிசக்தியோடைய மேல் ஃபார்ம் தான் நம்ம விஷ்ணு பகவான். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது விஷ்ணுவோட பெண் வடிவம் சிவனுக்கு மனைவி. ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவே மனைவி தான். பட் ஆண் வடிவத்தில் அவர் மச்சானாக இருக்கார். ஸோ அவ்வளோதாங்க. பட் கவலைப்படாதீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த சிவா விஷ்ணு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஐயப்பன் எப்படி பிறந்தார், ஸோ அந்த கதையை வந்து நான் தனி வீடியோவாக கண்டிப்பாக மேக் பண்ணுறேன்.